என்னுடைய பேர் சபாரத்னம் செல்வேந்திரா. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், முன்னாள் பல்லுடுத்துறை பிரஜைகள் குழு தலைவர், கவுன்சிலையும் ஒரு வருஷம் அளவில் சேர்மனாக இருந்திருக்கிறேன். இந்த ப்ரொஜெக்ட் ஆணியில் இப்படி வீடு அமைக்கணுமெண்டு தலைவருடைய சகோதரி ஜெகதீஸ்வரி மதியாவரணம் அந்த பொறுப்பை அனந்தராஜா மாஸ்டரை கொடுத்தேன்னு கேள்விப்பட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்னென்னா இது எதிர்பாராமலுக்கு ஒரு கடவுள் நியதி மாதிரி இந்த தருணத்தில் வந்திருக்கு. அப்போ அந்த பொறுப்பையும் அனந்தராஜா மாஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கணும். எனக்கு அனந்தராஜா மாஸ்டரோட நீண்ட நாள் தொடர்பு. 83ஆம் ஆண்டு பல்லுடுத்துறையில் வந்த சமயம் போர்ச்சூழல் தீவிரமடைஞ்சோன்றிருக்கிற நேரம் மக்களுக்கு அரசியல் தலைமை ஒரு தரம் இருக்கே இல்லை. அந்த நேரம் ஒரு பிரஜைகள் உருவாகி செயல்பட்டு கொண்டு வந்தோம். அப்போ நாங்கள் ஒரு 5 பேர். அப்போ எனக்கு தெரியும் மாஸ்டர் அதில் எவ்வளவு துணிவோடையும் ஈடுபாட்டோடையும் செயல்பட்டவர்ன்றது எனக்கு தெரியும். அவருக்கு இந்த தகுதி இருக்குது. அப்போ நல்ல தகுதி உள்ளவர்கிட்ட தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறதுன்றதில் எனக்கு நல்ல நம்பிக்கை. அவர் சிறப்பாக இதை செய்து முடிப்பார். மற்ற இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் இது செய்து முடித்தோம்னா தமிழருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமாக இருக்கும். இது ஒரு புனித பணி. அப்போ இந்த பணிக்கு அனைத்துல எங்கே இருந்தாலும் தமிழர்கள் எல்லாரும் இது இந்த தாற்பயத்தை உணர்ந்து முழு ஒத்துழைப்பு தரணும். ஏனெண்டா நாங்கள் இப்படி ஒரு போராட்ட வரலாற்றில் சிவிக்க இது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை. அதை உணர்ந்து தயவு செய்து ஒத்துழைப்பு தாருங்கொண்டு தான் நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள். இது மாத்திரமில்லை, இந்த அப்ளிகேஷன் கொடுத்து கவுன்சிலில் இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக அனுமதி கோரின பொழுது துரதிர்ஷ்டவசமாக அதுக்குள்ள சில பின்னடைவுகள் வந்துட்டு, இந்த பின்னடைவு வந்ததால் அந்த கஷ்டம் என்னென்னா இந்த ஒரு மாறுபட்ட கருத்து மக்கள் மத்தியிலே, தென்னிலங்கையில் வாழ்கிற மக்கள் அரசியல்வாதிகள் மத்தியிலையும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடுது. அப்போ இந்த சந்தேகம் உருவாக்கப்பட்ட காரணத்தால் அரசாங்கமும் இதை கடுமையாக கண்காணிக்க ஒழிக்கிட்டு மாஸ்டரோட சிஐடியும் போலீஸு இதில் எல்லோரும் வந்து விசாரித்து நாங்கள் மாஸ்டர் இப்போ சொல்லியிருக்கார், நாங்கள் சட்டத்துக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டோம், எல்லாம் சட்டத்துக்கு அமைவாக தான் செய்வோம், முழு வெளிப்படைத்தன்மையோடு செய்வோம், அதனுடைய இதில் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ கவுன்சிலில் இது டிலே வர்றதால இப்போ கடந்த சில நாட்களாக மாஸ்டர் நானும் சுரேன் 3 பேரும் உயர் அதிகாரிகள், இந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், உள்ளூராட்சி ஆணையம், UDA உயர் அதிகாரிகளை கண்டு நாங்கள் கதைச்சு தெளிவுபடுத்தி இப்போ அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இல்லை பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக தாங்க அனுமதி தருவோம் ரெண்டு எங்களை கன்சல்டன்ஸை சில தரவுகள் கேட்டுருக்கணும். மறுபடியும் எங்களுக்கு இப்போ முழு நம்பிக்கை கூடிய சீக்கிரம் இந்த அனுமதி கிடைக்கும். அப்போ வெகு சீக்கிரம் ஆரம்பித்து இந்த திட்டத்தை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற வேண்டியது தமிழர் ஒவ்வொருத்த கடமை. தமிழர் மாத்திரமில்லை, சிங்கள சாதாரண சனமே இது இந்த மண்ணை எவ்வளோ மதிச்ச எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு இந்த ஒட்டுமொத்த இலங்கை நாட்டுக்குமே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். தமிழருக்கு முக்கியமாக இது எங்களோட கடமை. அதனுடைய நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த இதை விளங்கி கொண்டு உங்களோட பூரண ஒத்துழைப்பை தாருங்கோன்னு. அப்போ இப்போ மாஸ்டர் இது சம்பந்தமாக கூடுன விவரங்கள் தருவார். நன்றி. வணக்கம். நான் நடராஜா அனந்தராஜ், மயிலாடுதுறை நகராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தவிசாளராக சில காலம் இருந்தேன். நான் ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றினான். பல்வேறு பணிகளை நான் செய்திருக்கிறேன். நெருக்கடியான காலகட்டத்தில் சிட்டிசன் கமிட்டி பிரஜைகள் குழுவின் செயலாளராக தலைவராக திரு செல்வேந்திரா இருந்த பொழுது நான் செயலாளராக இருந்து நிறைய பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்திய இராணுவம் இருந்த பொழுது நிறைய பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் என்னை பற்றி கூடுதலாக திரு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நன்றாக என்ன தெரியும். அவரது தந்தை, தாய், சகோதரிகள் முழுமையாக என்னோட மிக நெருக்கமாக, என்னுடைய தந்தையினுடைய காலத்திலிருந்து மிக நெருக்கமாக பழகிய என்ற அடிப்படையில் கடந்த வருடம் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள்.
தன்னுடைய காணி ஒரே பற்றைகளும் புல் பூண்டுமாக இருந்து குப்பைகள், அதாவது பொலித்தீன் குப்பைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிற நிலையில் இந்த படத்தை எங்களோட ஊரில் உள்ள யாரோ ஒரு சிலர் எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் பார்த்து சில கவலைப்பட்டவர். நாங்கள் இப்போ வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் எங்களோட குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு காணி இன்றைய கவனிப்பாரிட்டு தேடு வேறிட்டு கிடக்குதுன்ற வகையில் தான் யோசித்தது, இதுக்குள்ள ஒரு பயனுள்ள ஒரு கட்டிடம் உண்டு அமைக்க வேணும், ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய மக்களுக்கு பிரயோசனமாக இருந்து எங்களோட குடும்பத்தின் மேலே என்னோடய தம்பியின் நினைவாக இந்த மண்டபம் இருக்க வேணும் என்ற வகையில் எனக்கு இந்த பவர் ஆஃப் அட்டோர்னியை தந்த இந்த பவர் ஆஃப் அட்டோர்னி இந்தியாவிலேருந்து தயாரித்து இங்கே உள்ள சட்டத்தரணி காண்டிபரருடைய மகன் தான் இங்கே இருந்து சர்டிஃபை பண்ணி இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பவர் ஆஃப் அட்டோர்னி, அட்டோர்னி தத்துவத்தின் ஊடாக முழுமையான உரிமை வழங்கப்பட்டிருக்கு எனக்கு. காணியை விற்கிறத தவிர வேறு எதையும் செய்யலாம். நாங்கள் அவரோட கதைச்சு என்னுடைய நண்பர்கள் இதோடு சம்மந்தப்பட்டாக்களோட கதைச்சா பிறகு செல்வேந்திரன் எங்களோட சூரியன் போன்றவரோட கதைச்சு நாங்கள் ஒரு பிளான் உண்டை போட்டு நாங்கள் அந்த பிளானில் நாங்கள் ஒரு சின்ன காணி, அது 1.25 பரப்பு காணி, 3 மாடி கட்டிடத்தோடு தரையோட 3 மாடி கட்டிடம் அமையக்கூடிய மாதிரி ஒரு பிளான் போட்டு நாங்கள் போடப்படுகின்ற இந்த பிளான், இந்த கட்டிடம் எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடமாக இருக்க வேண்டும். இங்கே எந்த கட்டிடமும் இல்லை, பிரபாகரன் வாழ்ந்த வீடுன்றதுக்கு எந்த அடையாளமுமே இல்லை. அதை புனரமைப்பதுன்றது ஒரு வேடிக்கையான விடயம் உண்டு. அதை திரும்ப கட்ட வேண்டும், அதை நான் நினைவு சின்னம் வைக்கணும்ன்றது நினைவு சின்னமாக சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை. நாங்கள் அதன்படி நாங்கள் தரையில் ஒரு ஆடிட்டோரியம், ஒரு நல்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் உண்டு, அதுக்குள்ளே நாங்கள் கட்டியிருக்கிறோம். அதுக்கு மேலே 1வது மாடியில் ஒரு லைப்ரரி உண்டு, ஸ்டடி ஹால் உண்டு, பிள்ளைகளோ இல்லை யூனிவர்சிட்டி பிள்ளைகளோ படிக்கக்கூடிய இல்லை ஊர் மக்களோ படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி ஹால் ஒன்று தயாரிக்கிறோம். 2ஆம் 3ஆம் மாடிகளில் எங்களுடைய வரலாற்று ஆவணங்களை காட்சிப்படுத்துறது. வரலாற்று ஆவணம் உண்டு. தமிழ்நாட்டு வரலாறுகள் இன்றைக்கு எல்லாம் அழிஞ்சு, எங்களோட ஆலயங்கள், எங்களோட பழைய ஆலயங்கள், இந்த வடிவங்கள் அல்லது எங்களோட நாங்கள் பாவித்த பொருட்கள் அது கூட இன்றைக்கு எங்களோட சந்ததிக்கு தெரியாது. சில வேளைகளில் எங்களது இளம் சந்தையை தெரிய வேண்டிய பல விடயங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த 2ஆம் 3ஆம் மாடியில் நாங்கள் அமைக்க இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு. இதுக்கு எதிராக சில பிரச்சாரம் செய்கின்றனர், விஷமத்தனமான பிரச்சாரம். 15 வருஷமாக இந்த காணி இவராலும் கவனிக்கப்படாமல் இருந்தது. இது பிரபாகரன் அவர்களுடைய வீடை கட்ட வேணுமெண்டோ அல்லது மண்ணை காப்பாற்றுறதுக்கு மண்ணை காட்சிப்படுத்த உண்டோ இப்போ எல்லாம் கோரிக்கை இப்போ தான் வருது. இவ்வளோ காலம் வரையில்லை, யாருமே சிந்திக்க இல்லை. அதில் குப்பை குளங்களை போடும் பொழுது காட்சிப்படுத்தப்படும் பொழுது அவை எவ்வளோ மனவேதனை அடைஞ்சார்கள்ன்றது இவைக்கு தெரியாது. வந்த வகையில் நாங்கள் இதை செய்கிறதன் ஊடாக இப்போ இதில் யாராவது நாங்கள் இதை கட்டி முடித்த உடனே தனியாக எங்கள்கிட்ட தேவையில்லை. ஊர் மக்கள் எல்லாம் வெளியில் உள்ள எவருமே புலம்பெயர்ந்த ஆக்கள் எவருமே இந்த கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடிய அளவில் இது ஒரு திட்டமிட்டு நாங்கள் செய்ய இருக்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி அவருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுற ஒரு நிறைய உண்டு. வெட்ட வழியில் அந்த மழை குளிருக்குள்ளே செய்கிறத விட நாங்கள் வைக்கப்புற மண்டபத்துக்குள்ளே அவியல் செய்யலாம். அது உங்கள்கிட்டயே இப்போ ஓப்பனாக இருக்குது, ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. நீங்கள் என்னென்ன செய்யணும் அது செய்யுங்க. அல்லது இந்த மண்ணை எடுக்க வர்றார்கள், மண் பார்க்க வர்றார்கள், அல்லது வெளிநாட்டில் இந்த சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ யாரும் வந்தால் அது பார்க்குறது கூட அந்த ஒழுங்கையை நாங்கள் செய்கிறோம். 1வது மாடியில் அந்த மண்ணை காட்சிப்படுத்த அல்லது மண் சம்பந்தமான ஒரு இதை நாங்கள் வைக்கிறதாகவே நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சாரம் இதில் ஈடுபடாதுன்னா இந்த ஒரு சொல்லியிருந்தால் லைப்ரரி இங்கே வெள்ளெடுத்துறைக்க 100 லைப்ரரி இருக்குது, லைப்ரரி கட்ட விடணும். உண்மையை சொல்ல போனால் வெள்ளெடுத்துறைக்க லைப்ரரியே இல்லை. புத்தகங்களை அடுக்கி வைக்கிற ஒரு மண்டபம் இருக்கக்கூடிய லைப்ரரி ஏண்டு இல்லை. நான் லைப்ரரியின் பொறுப்பாக நான் வடகிழக்கில் இருந்து எனக்கு லைப்ரரி தெரிவாக அது இந்த லைப்ரரி என்ற நோக்கம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியால்தான் நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டுறோம். அந்த வகையில் இப்போ குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு புலம்பெயர்ந்த மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையிலே ஒரு பிள்ளையான பிரபாகரண்ட வீட்டை அழிக்க போகிறோம், பிரபாகரண்ட அடையாளத்தை அழிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறதை விட அவரை வீடு இருந்தால் தானே வீடை அழிக்க போகிறோம்.
அப்போ எதுவுமே இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு நினைவாக நாங்கள் ஒன்றை செய்து கொண்டிருக்க அதுக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்றதாக தான் எங்கள் தாயகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கும் நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்று தயாரிச்சிருக்கிறோம். இந்த அறிக்கையை நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த நேரம் எங்களோட கதைக்கலாம், எங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கு முன் நாங்கள் சில சின்ன ஒரு ஒன்று நான் காட்டியிருக்கிறேன். அவங்களுக்கு நாங்கள் விரைவில் இதனுடைய இதை காட்டியிருக்கிறார்கள். இதை நாங்கள் தயாரித்த ஆரம்ப படம். இந்த படத்தில் கீழ் தரையில் ஆடிட்டோரியம் இருக்குது, மேலாவது மாடியில் நூலகம், ஸ்டடி ஹால், படிப்பு மண்டபம் என்று இருக்குது. அதுக்கு 2ஆம் 3ஆம் மாடியில் காட்டப்படையில் அதில் எங்களுடைய வரலாற்று ஆவணங்கள் காப்பகம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். படங்கள், புகைப்படங்கள், கோயில்கள். இப்போ இதில் இந்த முகப்பு தோற்றம் நான் இது ஒரு ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் கூட உங்களோட மனதில் உள்ள சந்தேகத்தை நீக்கிறதுக்காக நாங்கள் இதை காட்சிப்படுத்துகிறோம். இதுதான் எங்களுடைய முகப்பு தோற்றம். இதில் திருவள்ளுவர் சிலை மட்டும் வராது. மற்றது நாங்கள் முன்னுக்கு வர்றதில் அந்த வீட்டு இந்த மண் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். எது எங்களுக்கு எதிராக சொல்லப்படுதோ அவையெல்லாம் சரியான முறையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இது நாங்கள் செய்கின்ற ஒரு நல்ல பணின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு எங்களோட வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஊடாக உலகம் முழுக்க பரண்டு வாழ்கின்ற தமிழ் அன்பர்கள் உறவுகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் கூட நாங்கள் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். என்றால் எனக்கு இப்படியான இந்த பிரபாகரன் அவரோட வீடை கட்ட வேணும், சிலையை கட்டணும் எல்லாம் தீர்மானங்கள் கொண்டு வந்த தொடர்ந்து எனக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. புலனாய்வு துறையினரால் நான் விசாரிக்கப்பட்ட 2 தடவைகள் மாறி மாறி என்ன விசாரிக்கப்பட்டது. அப்போ இதோட பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தாங்கள் இதை கண்காணிக்கிறவன்ட்டு. எதிர்கட்சி உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் பிரபாகரன் இந்த வீடை கட்டுறதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்க போகுதாண்டு. இந்த இத்தனை மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறோம், இதுக்கு காசு கொடுக்க போகுதாண்டு. அப்படி பரபரப்பாக பேசுகின்ற அளவுக்கு இந்த நிலை முட்டி கொண்டு வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜேர்னலிஸ்ட் எனக்கு அண்மையில் தந்தார். அப்படி நீங்கள் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி இந்த இந்திய பத்திரிகைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சாதாரணமாக அனுமதி தந்து நாங்கள் மெதுவாக கட்டிக்கொண்டு ஒரு எல்லாருக்கும் நினைவாக கட்டி கொண்டிருக்க வேண்டிய கட்டிடத்தை எவ்வளோ பாரதூரமான பிரச்சனையாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் யோசிப்பட்டு தான் திரு செல்வேந்திரா அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கான ஒரு அறிவித்தலை நாங்கள் வழங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இது பத்திரிகைகள் ஊடகங்களில் வரும். இதுக்கு நாங்கள் வச்ச பேர் தமிழர் வரலாற்று மையம் உண்டு. அப்போ இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கல்வி, கலை, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டதான் இந்த வரலாற்று மையம் உண்டு இருக்குது. அப்போ இதில் தாயகத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். கவனமாக கேளுங்க. உங்களுக்காக நாங்கள் வினயத்தோடு விடுக்கிற வேண்டுகோள். இது எங்கட தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக இல்லை விளம்பரத்துக்காக செய்யப்படுற ஒன்று இல்லை. எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. திரு செல்வேந்திரா அவர்களுக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாரிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. இந்த வீடை அழியாமல், இந்த காணியை அழியாமல், காடு பற்றி போகாமல், பற்றைகள் வளராமல், குப்பைகள் கொட்டப்படாமல், கிணறுக்குள்ளே இப்போவும் குப்பைகள் இருக்குது, கிணற்று நாட்டம் அடித்து கொண்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இப்போ எவ்வளவு சந்தேகங்கள் வந்தாலும் அந்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இதில் மல்வெட்டுத்துறையில் தமிழுள்ள விடுதலை புலிகளின் தலைவர் திரு வேண்ணா பிரபாகரன் அவர்கள் 13 வயது வரை வாழ்ந்த வீடு இராணுவத்தினரால் இடித்து திரைமட்டமாக்கப்பட்டு அத்திவாரத்துடன் சேர்த்து அதன் இடிபாடுகளும் அங்கிருந்து அகற்றப்பட்டன. அந்த வீடு இருந்த அவர்களது காணி சீரழிந்த நிலையில் இருப்பதை புகைப்படங்கள் மூலம் பார்த்து சகித்து கொள்ள இயலாத காரணத்தால் அவரது மூத்த சகோதரியான இக்காணியின் உரிமையாளர் திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் அவர்கள் தமிழ் மக்களுக்கு பயனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு தரமான கட்டிடத்தை அமைக்குமாறு தெரிவித்தார். அதற்கான சட்ட அங்கீகாரத்தை அட்டோர்னி தத்துவத்தால் நம்பிக்கையின் அடிப்படையில் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். திரு வேண்ணா பிரபாகரன் அவர்கள் சிறுவயதில் வாழ்ந்த வீட்டின் காணி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் போற்றி வணங்கும் ஒரு புனித இடமாகும். இந்த இடத்தில் காணி உரிமையாளர்களின் விருப்பத்துக்கு அமைக்கப்படும் புதிய கட்டிடம் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் இடமாகவும் பயனளிக்கும் வகையிலும் அமைதல் வேண்டும்
என்ற பொறுப்பை உணர்ந்ததால் வெல்வெட் துறையிலும் ஏனைய இடங்களிலும் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்கின்ற தமிழ் உணர்வாளர்களிடையே பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து 3 மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டது. அதில் பின்வரும் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டு பொறியியலாளர், கட்டிடக் கலைஞர்கள், கட்டிட வடிவமைப்பாளர், டிசைனர் ஆகியோரை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இதில் நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் அந்த 4 மாடியிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த அறிக்கையில் கீழ் நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு விடயங்களும் உள்ளடக்கும் வகையில் நகரசபை கட்டளை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய கட்டிட வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதற்கான விண்ணப்ப கட்டணமாக 10,125 ரூபாவையும் செலுத்தி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நகரசபையில் நாங்கள் கையளித்திருந்த நாங்கள். இவ்வாறு கையளிக்கப்பட்ட விண்ணப்பம் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து ஆராய்ந்து அனுமதிக்கப்படாது 60 நாட்களுக்கு மேலாகவும் கிடப்பில் வைத்திருந்து அனுமதி தருவதற்கான எந்தவித நடவடிக்கையும் நகர சபையினால் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் காணி உரிமையாளரான திருமதி மானா ஜெகதீஸ்வரி அவர்களின் நினைவூட்டல் கடிதத்தையும் கவனத்தில் எடுக்காது 30/1/26 அன்று இச்சபை அமர்வில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் அறிவுபூர்வமானவையாகவும் நடைமுறை சாத்தியமானவையாகவும் அமையவில்லை. அந்த காணியில் திரு வேணா பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வீடு போன்ற இன்னுமொரு புதிய வீட்டை கட்ட வேண்டும் என்றும் அவ்வாறாயின் இதனை பரிசீலிக்கலாம் என்றும் தமிழிசை கட்சியின் உறுப்பினரான மயூரன் அவர்கள் தெரிவித்தார்கள். இதில் முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரும் தவிசாளருடன் இணைந்து திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு சொந்தமான இந்த வெற்று காணியில் திரு வேணா பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வீட்டை போன்ற வடிவமைப்பில் இந்த புதிய வீட்டையே கட்ட வேண்டும் என்றும் அல்லாவிட்டால் வேறு எந்த கட்டிட விண்ணப்பத்திற்கும் ஆதரவு வழங்க முடியாது என்ற வகையில் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவை வழங்கியுள்ளனர். தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்கின்ற எங்களுடைய மக்களுக்கு சந்தேகத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. உலகத்தின் பல தலைவர்களின் வீடுகள் இன்றும் பேணப்படுவது போல் திரு வேணா பிரபாகரன் அவருடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று எழுந்த மானமாக யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாத சபை உறுப்பினர்கள், வெளியில் உள்ள சில புத்திஜீவிகளும் விடயத்தை சரியாக விளங்கி கொள்ளாது இல்லாத வீட்டை புனரமைப்பது போன்ற கற்பனையான கருத்துக்களை தெரிவித்து மக்களை குழப்பி வருகின்றனர். நாங்கள் 2 உதாரணங்களை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்தலாம். ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. உலகத் தலைவர்கள் சொல்கிறது எல்லா வீடுகளையும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதில் 2 வீடு நான் நேரில் பார்த்த வீடு. ஒன்று உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் லண்டனில் இறுதி வரை வாழ்ந்த வீடு ஸ்டஃபோர்ட் அவோன் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஷேக்ஸ்பியரின் பிறப்பிடமான இது 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மரப்பலகை வீடு. இந்த வீடு தற்போது அவர் வாழ்ந்த காலத்தை பிரதிபலிக்கும் அருங்காட்சியகமாக ஷேக்ஸ்பியர் பிறந்த இட அறக்கட்டளையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வீடு எந்த இராணுவத்தினாலும் இடித்து தரைமட்டமாக்கப்படவில்லை. அவை இன்றும் அப்படியே இருக்கின்றன. அவரது இந்த பாரம்பரிய வீட்டில் அவர் பாவித்த கட்டில்கள், அவர் இருந்து எழுதிய மேசை, எழுதுகோள்கள், கதிரைகள், ஆடைகள், கெண்டிகள், அவருடைய தந்தையாருடைய தோல் பொருட்கள் போன்றவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் எவ்வாறு பாவித்தாரோ அதே அமைப்பில் அந்த வீடு இன்றைக்கும் இருக்கின்றது. 100கணக்கானவர்கள், 1000கணக்கான தினமும் பார்வையிடுகின்றனர். இவை போன்ற பல பொருட்கள் இன்றும் நினைவு சின்னங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று எங்களுடைய மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லம் இன்றும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ளது. இது தமிழக அரசால் நினைவு சின்னமாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றது. இது பனை புட்டங்கள் மற்றும் மரத்தூண்களுடன் பழமை மாறாமல் இன்றும் பாதுகாக்கப்படுகின்றது. அதேவேளை புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லமும்
நினைவு சின்னமாக அரசாங்கத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வீட்டில் அவர் பாவித்த நூல்கள், அவர் பாவித்த பாவனைப் பொருட்கள், அவரது கவிதை வரிகள், அவரது உடைகள், எழுது கருவிகள், கைத்தடி போன்றன இன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று சென்னையில் பாரதியார் இறுதி காலத்தில் வாழ்ந்த திருவல்லிக்கேணி இல்லம் 1993ஆம் ஆண்டில் தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பாரதி இல்லம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வீடு அப்போதிருந்த பிரித்தானிய இராணுவத்தினால் கூட அளிக்கப்படவில்லை. அன்று அவர் பாவித்த அதே வீடு இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் திரு பிரபாகரன் அவர்கள் 13 வயது வரை வாழ்ந்த வீட்டை ஸ்ரீலங்கா இராணுவம் இடித்து தரைமாட்டமாக்கி அங்கிருந்து அத்திவாரம் உட்பட ஒரு கல்கூட இல்லாது அப்புறப்படுத்தி உள்ளனர். இந்த வீட்டில் திரு பிரபாகரன் அவர்கள் பாவித்த எந்த ஒரு பொருட்களோ அல்லது நினைவு சின்னங்களோ அல்லது அவர் பாவித்த நூல்களோ அவரது ஆடைகளோ எதுவுமே அங்கே இல்லை. இந்த நிலையில் இந்த இடத்தில் புதிதாக அதே போன்ற ஒரு வீட்டை புதிய கற்களை கொண்டு மீண்டும் கட்டுவதன் மூலம் எவ்வாறு அதனை ஒரு நினைவு சின்னமாக கருத முடியும்? கேள்வி செவ்வியன் ஊரை கடுத்தான் என்பது போல் இதனால் எவருக்கும் எந்த ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை. இந்த காணியின் உரிமையாளர்களும் தற்போதைக்கு இங்கு வந்து இருக்கப் போவதில்லை. அதேவேளை திரு பிரபாகரன் அவர்களின் எந்த ஒரு அடையாளமும் இல்லாத பழைய வீட்டை போன்று திரும்பவும் புதிய கற்களை கொண்டு வீட்டை கட்ட வேண்டும் என்ற உறுப்பினர்களின் தீர்மானம் வேடிக்கையானதும் விஷமத்தனமானதும் முற்றிலும் ஏற்க முடியாததுமான ஒரு பிரச்சாரமாகும். அவர்களது தவறான வழி நடத்தல்களினால் இந்த கருத்தையே வெளியில் உள்ளவர்களும் சிலரும் தெரிவித்து வருவதால் நாங்கள் கவலையடைகின்றோம். தவிசாளர் எங்களுடைய கட்டிட விண்ணப்பத்துக்கான அனுமதி கொடுக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்காது வேண்டுமென்று இழுத்தடித்து தமது தவறுகளை மறைப்பதற்காக அனைத்து ஊடகங்களுக்கும் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார். இவர்களது தவறான பிரச்சாரத்தினால் பின்வரும் பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று, இந்த திட்டத்தின் சரியான தாற்பயத்தை தமிழ் மக்கள் உணர விடாது தமிழ் மக்களின் மனங்களில் குழப்பத்தையும் தெளிவின்மையும் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த திட்டத்தை குழப்பத்தினைக்கும் தமிழ் விஷமிகளின் கரங்களை பலப்படுத்தியுள்ளனர். தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்லாது சிங்கள மக்களிடையேயும் எமது திட்டம் தொடர்பான சந்தேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதன் பிரதிபலிப்பாகவே அண்மையில் பாராளுமன்றத்தில் சிங்கள கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இந்த விடயம் தொடர்பாக பேசி பாரதூரமான விடயமாக மாற்றியுள்ளனர். ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இதனை கண்காணிக்கவும் வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து பெல்வெடுத்திட போலீஸ் நிலையம், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் கௌரவ ஆளுநர் ஆகியோரிடம் இருந்து இது சம்பந்தமாக அறிக்கை கோரப்பட்டுள்ளது. அதன் விளைவாக இராணுவ புலனாய்வாளர்கள் ஒரு புறத்திலும் போலீஸ் நிலையத்திலிருந்து இன்னொரு புறத்திலுமாக தொடர்ச்சியாக 2 மணித்தியாலங்களுக்கு மேல் என்னை விசாரணை செய்தார்கள். அதேவேளை இந்திய செய்தி ஊடகங்களிலும் விடுதலை புலிகளின் மீளுருவாக்கத்திற்கான ஒரு அங்கமாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற தவறான செய்திகள் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தான் எடுத்தது போல் வெள்ளத்துறை நகரசபை செயற்பாடுகள் அமைந்துள்ளன. அதன் உரிமையாளர்களால் எனக்கு தந்த இந்த ஆதனத்தின் அட்டோர்னி தத்துவத்தை தனக்கு மாற்றி தர வேண்டும் என்ற வகையில் இக்காணியை நகரசபைக்கு அன்பளிப்பாக வழங்க வேண்டும் என்றும், அல்லாவிட்டால் நீண்டகால குத்தகைக்கு இதை வழங்க வேண்டும் என்றும் தவிசாளர் சிறுபிள்ளைத்தனமாக காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனை அவர்கள் முற்றாகவே நிராகரித்ததுடன் இந்த கட்டிடத்துக்கான அனுமதியை காலந்தாழ்த்தாது வழங்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
எமது அன்பான தமிழ் உறவுகளுக்கு பின்வரும் விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றோம். அரசாங்கத்தின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் நடைமுறை சட்டத்திற்கு அமைவாக வெளிப்படைத்தன்மையுடனும் காணி உரிமையாளர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலும் இச்சட்டத்தை முன்னெடுப்பதாக புலனாய்வுத்துறையினரிடம் விசாரணை என்பது தெரியப்படுத்தியுள்ளேன். இந்த திட்டம் தொடர்பாக நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னர் அரசாங்க தரப்பில் இருந்து இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதுவித இடையூறுகளோ அல்லது தடைகளோ ஏற்படுத்தப்படாது எனவும் நம்புகின்றேன். இந்த திட்டத்திற்கான அனுமதியை பல்வெடுத்துறை நகரசபை தவிசாளர் நகரசபை எவ்வித தடைகளுமின்றி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையை இழந்துள்ளதால் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தமிழர் வரலாற்று மையம் என்ற எங்கள் அமைப்பின் உறுப்பினர்களான திரு செல்வேந்திரா, முன்னாள் தவிசாளர் திரு சுரேன் ஆகியோர் நேரில் சந்தித்து அனுமதியை பெற்றுத் தருவதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பேசி கோரியுள்ளோம். அவர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். நாங்கள் அமைக்கப் போகின்ற இக்கட்டிடத்தின் அழகிய முகப்பு தோற்றம் வெகு விரைவில் தங்கள் பார்வைக்காக தெரியப்படுத்தப்படும். தமிழ் மக்கள் அனைவரும் இத்திட்டம் தொடர்பான தமது வரலாற்று கடமையை உணர்ந்து இதனை நிறைவேற்றுவதற்கான முழுமையான ஆதரவை தர முன்வர வேண்டும் என்றும் அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். இது தொடர்பான தங்களின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை நிச்சயம் பரிசீலிக்கப்படும். இத்திட்டம் வெற்றிகரமாக செயற்பட நிதி உதவி செய்ய விரும்புவோர் கூட இதற்கென இலங்கை வங்கியின் பல்வெடுத்துறை கிளையில் திறக்கப்பட்டுள்ள கணக்கிற்கு நீங்கள் அனுப்பலாம். இக்கட்டிடத்தை நிறைவு செய்வதற்கான உத்தேச செலவு மதிப்பீடு சுமார் 70 மில்லியன் ஆகும். கட்டிட ஒப்பந்தக்காரர் தந்துள்ளார். கட்டிட செலவுகளுக்கு மேலதிகமாக இதனுடைய நிர்வாக செலவுகளும் ஏற்பட உள்ளது. இது நாங்கள் ஒரு நிரந்தர வைப்பிலிட்டு பின்னுக்கு வரப்போகின்ற ட்ரஸ்ட், அதாவது அறக்கட்டளையிடம் கையளிக்க இருக்கின்றோம். வரவுசெலவு திட்டத்துக்கான தகுதி வாய்ந்த கணக்காய்வாளர்கள் ஆய்வு செய்யப்பட்ட வருடாந்த கணக்காய்வு அறிக்கை சர்வதேசத்துக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வெளிப்படையாக பார்வைக்கு தரப்படும். உங்களுடையதும் காணி உரிமையாளர்களினதும் நம்பிக்கைக்கும் ஏற்ற வகையில் இதனை எனக்கு தரப்பட்ட ஒரு நம்பிக்கை சொத்தாக கருதி இந்த வேலை திட்டத்தை உங்கள் ஆதரவுடன் முன்னெடுத்து இதனை ஒரு அறக்கட்டளையின் கீழ் கொண்டு வந்து எமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுவோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். இது உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்ற ஒரு வேண்டுகோள். இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏனென்றால் பிரபாகரனுடைய இருப்பிடத்தையோ அல்ல அவருடைய வாழ்விடத்தையோ அழிப்பது இவருடைய நோக்கமும் அல்ல. குறிப்பாக திரு செல்வேந்திரா, நான் நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் பிரஜைகள் குழுவின் செயல்பட்ட காலத்திலிருந்து தெரியும் பல்வெடுத்துறையில் எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சரியாக செய்து முடிப்போம், சரியாக நிறைவேற்றுவோம் என்று உங்களோடு நாங்கள் உறுதியளிக்கின்றோம்.